குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 11 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து நேரில் ஆய்வு செஞ்சுட்ருக்காரு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிதி ஒதுக்குவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதனால் இதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சேவைக்காக வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 9 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்கிறாங்க. அந்த 9 பேர் யார் அப்படின்னா அரசின் திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த முறையில் அளித்து அவர்கள் நலனுக்காக பணிகளை ஆற்றி வரும் ஆட்சியர்களில் சிறந்த ஆட்சியர்களாக விருதுநகர் ஆட்சியர் VP ஜெயசீலனுக்கும் கோவை மாவட்ட ஆட்சியரான கிராந்தி குமார் பாடி அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணியாற்றும் சிறந்த மருத்துவராக செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் உள்ள ஊனமுற்றோரின் மேம்பாட்டுக்காக தேசிய நிறுவனத்தைச் சேர்ந்த மருத்துவர் விஜயலட்சுமிக்கும் சிறந்த சமூக பணியாளர் சென்னை திரிசூலத்தைச் சேர்ந்த சூசை ஆண்டனி ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறந்த நிறுவனமாக சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த வித்யாசாகர் நிறுவனமும் மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனமாக காஞ்சிபுரம் சேர்ந்த மின்டா கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற நிறுவனமும் மதுரையை சேர்ந்த தேங்க்யூ ஃபுட்ஸ் அப்படின்ற நிறுவனமும் தூத்துக்குடியை சேர்ந்த சந்தானம் பேக்கேஜ் அப்படின்ற நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவு கடன் வசதிகள் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் பங்களித்து வரும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியாக காஞ்சிபுரம் மாவட்ட வங்கி வந்து தேர்வாயிட்டு இருக்கு. ஓகேங்களா. விருதாளர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கோட்டையில் கொத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 நடக்கிற சுதந்திர தின விழாவின் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை செயலாளராக TV சோமநாதன் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை செயலராக பணியாற்றி வந்த ராஜீவ் கௌபா அது அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 30 நிறைவடைகிறதுனால அடுத்த தலைமை மத்திய அமைச்சரவை செயலராக TV சோமநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பிரிவை சேர்ந்த IAS அதிகாரி. ஓகேங்களா. அடுத்து மகாராஷ்டிரா மாநில P. ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காருன்னு கேட்பாங்க. மகாராஷ்டிரம். ஏன்னா ஆளுநர்லாம் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதனால் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா டிமோர் லெஸ்டே நாட்டுடைய உயர் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா 3 நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அதில் இறுதிக்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா டிமோர் லெஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சுங்க. இதன் மூலம் அவர் வந்து தென்கிழக்கு ஆசிய நாடான டிமோர் லெஸ்டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையும் வந்து இவரை தான் சாரும். அந்நாட்டு தலைநகர் டிலி, அதை வந்து டில்லியில் அந்த நாட்டோட தலைநகர் வந்து டிலியில் உள்ள அதிபர் மாளிகையில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முறைப்படி மரியாதை வழங்கி கிராண்ட் காலர் ஆஃப் டிமோர் லெஸ்டே அப்படின்ற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து அந்த நாட்டினுடைய உயரிய விருதாக கருதப்படுது. ஓகேங்களா. இதை வந்து அந்த நாட்டுடைய தலைவர் முர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமோர் லெஸ்டே அதிபர் அதாவது ராமோஸ் ஹோர்ட்டா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிஜி நாட்டுடைய மிக உயரிய விருதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து போயிருக்காங்க. நியூசிலாந்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 3 நாடுகளுடைய முக்கியமான பயணத்தில் 2 நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய உயரிய விருது வந்து வாங்கியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் விரைவில் இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதியில் சாலை வசதிகள் இல்லாத இடங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசர சிகிச்சை அளிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன வசதிகளுடன் 25 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை வந்து விரைவில் தொடங்கப்பட இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த முக்கியம், நீலகிரி, ஏற்காடு, கொடைக்கானல் இந்த 3 இடத்தோட பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நாட்டிலே முதன்முறையாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவை தொடங்கப்பட இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 3ஐயும் கொடுத்துட்டு கீழே வந்து இவை அனைத்தும் கொடுத்தா இவை அனைத்தும்ங்கிறது சரி. அதனால் அதையும் சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
பருவநிலையை தாங்கி வளரக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடிய 109 புதிய பயிர் ரகங்களை வந்து பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செஞ்சுருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 34 களப்பயிர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 47 தோட்டப்பயிர்கள் உட்பட 61 பயிர்கள் மொத்தம் 109 பயிர் ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கார். ஓகேங்களா. மத்திய வேளாண் துறை அமைச்சராக சிராவத் சிங் சௌகான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட 109 புதிய பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அறிமுகம் செஞ்சுருக்காரு. இதனுடைய முக்கியமான பர்பஸ் என்னன்னா, தண்ணீர் தேவையை குறைப்பது மற்றும் வந்து பூச்சி தாக்குதலை தாங்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய போராட்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆடை உற்பத்தி மற்றும் பின்னலாடை துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிலையற்ற தன்மை அதை வந்து அந்த பாதிப்பு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் கூற்றில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இல்லைனா இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்ஐ இன்டர்வியூ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 இன்டர்வியூ போகிறீங்கன்னா அந்த மாதிரி இன்டர்வியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. வங்கதேசத்தில் போராட்டத்தினால இந்தியாவுக்கு என்னென்னலாம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தனியாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பர்சனலாக தேடி படிச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் 28 தீவுகளில் இந்தியா நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட குடிநீர் விநியோகம் மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுட்டு வந்திருக்கிறார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனையாக யூபிஐ சேவையை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. மாலத்தீவில். ஓகேங்களா. ஆல்ரெடி நிறைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூபிஐ சேவை பயன்படுத்துகிறாங்க. மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து இரட்டை தங்கம் வென்ற முதல் அணி நெதர்லாந்து. அது வந்து ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் மகளிர் என 2 பிரிவிலும் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை தங்கம் வென்ற முதல் அணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்து வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் மல்யுத்தத்தில் வெண்கல பிரிவில் வென்ற இந்திய வீரர் அமன் ஷெராவத் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4.6 கிலோ வந்து பார்த்திங்கன்னா எடையை குறைச்சிருக்கிறார். சரிங்களா. அமன் ஷெராவத் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வாங்கியிருக்கார். அடுத்து ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கொடி வந்து பார்த்திங்கன்னா பறக்க விடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் கேப்டன் ஜெய் கிஷன் அவர் தலைமையிலான உதயகுமார் உள்ளிட்டோர் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சன்சங்கா தேசிய பூங்கா முதல் கிளிமாஞ்சோரோ மலை வரை அப்படின்ற ஒரு சாகச பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய 78வது சுதந்திர தினத்தையொட்டி பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சோரோ மலைஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உகிரு சிகரம். ஓகேங்களா. இந்த மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உகிரு சிகரத்தில் 7800 அடி உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேசிய கொடி வந்து பார்த்திங்கன்னா பறக்க விடப்பட்டிருக்கு. சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.